2வது அதிகாரம் 5-10 வரை இந்த கர்த்தருடைய ஈவை பெற்றுக்கொள்ளக்கு தான் நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் வந்திருந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று ஆண்டவருடைய கிருபையை பெற்று காத்திருக்கிறோம். காத்திருக்கிறவர்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் விடமாட்டார். வாசிங்க, எபேசியர் 2 தானே, 2:5-10 வரை. அக்கிரமங்களில் செத்து போனவங்களாக இருந்த நம்மை இயேசுவோடு கூட எழும்ப செய்தார். கிருபையினாலே. புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவனால் கூடுமா கூடாதா? நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் உறங்காம, ஆண்டோடைய சமூகத்தில் தூங்காம, ஆண்டோடைய சமூகத்தை ஆண்டவர் இருக்கிற பலிபீடத்தில் இருக்கிற சிங்காசனத்தை அசட்டை பண்ணாமல் அவருடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு தாழ்மையோடு ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்தால் நிச்சயமாக அவருடைய கிருபை கிடைக்கும். வெள்ளியினாலோ பொன்னினாலோ பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவை இரத்தத்தினால இந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய இரத்தம் தளிக்கப்படுவதற்கு காத்திருக்கணும். ஆமென். வாசி, தொடர்ந்து 10 வரை முடிச்சிரு. இயேசுவுக்குள் தயவுனால அவருடைய கிருபையின் மகா மேன்மையினால் ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட எழுப்பி, அதாவது ஞானஸ்தானம், அவரோடு கூட மரணப்பட்டதுக்கு தண்ணியில் முங்கி அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்வார். கிருபையினாலே பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென் சொல்லலாமே.